திராவிடர் பெரியார் கழகம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை நடத்தி வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவர் மணியமுதன் அவர்கள் என்னிடம் கேட்டபோது, இன்றைக்கு நிறைய பணிச்சுமைகள் இருக்கும் என்று அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் நான் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் கண்டிப்பாக நான் கலந்து கொள்கிறேன் என்று தம்பி மணியமுதன் அவரிடம் உறுதியளித்தேன். நிலக்கோட்டை பள்ளப்பட்டி என்று கூட தெரியாது. அவர் பள்ளப்பட்டியில் கூட்டம் என்றால் நான் கரூர் பள்ளப்பட்டி என்று நினைத்து கொண்டேன். எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதில் உறுதியாக இருந்தோம். அதற்கு ஒரே காரணம், இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தம்பி மணியமுதன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை வரியில் மிக உறுதியாக பயணப்படக்கூடிய அருமை தோழர். எத்தகைய நெருக்கடி வந்தாலும், எத்தகைய இடையூறு வந்தாலும், எத்தகைய பொய் வழக்குகள் அவர் மீது பாய்ந்தாலும் தந்தை பெரியாரின் பாதையை விட்டு விலகாத பெரியாரின் மாணவர் தம்பி மணியமுதன் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு என்ன வேலை இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த பொதுக்கூட்டத்தை கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று தேதி கொடுக்க போதே நான் உறுதியாக இருந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த அமைப்பை புதிதாக அவர் துவங்கியிருக்கின்றார். இந்த அமைப்பின் மிக முக்கியமான முழக்கமாக சாதி ஒழிப்பே முதன்மை இலக்கு என்று பதிவு செய்திருக்கின்றார். இது மிக மிக முக்கியமான ஒரு முழக்கம். இன்றைக்கு இந்தியாவெங்கிலும் ஒழிக்க வேண்டிய முழக்கம். சாதி ஒழிப்பு தான் நமக்கான முதன்மையான இலக்காக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகம் இதை முதன்மைப்படுத்துகிறார்கள். தந்தை பெரியார் வரை சரியான பாதையில், சரியான கோணத்தில் பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய தோழர்களை கொண்ட ஒரு பேர் அமைப்பு திராவிடர் பெரியார் கழகம் என்பதை இந்த முழக்கத்திலிருந்தே நம்மால் உணர முடிகிறது.